لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال النبي صلى الله عليه وسلم அனைத்து புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துதித்த எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவர்களது குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் பாசமும் நேசமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அனைத்து நிலைமைகளிலும் படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனை பயந்து அஞ்சி தக்வா கொண்டு நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களையும் இந்த உலகத்தில் படைத்து ஒரு மனிதன் ஈருலகிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக பல நியதிகளையும் பல சட்டங்களையும் பல யாப்புகளையும் எமக்கு வகுத்து தந்திருக்கின்றான். அதன் அடிப்படையிலேதான் ஒரு மனிதன் என்பவன் சமூக பிராணி என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் காட்டிலே போய் தனிமையில் வாழ்ந்துவிட முடியாது. இதை இஸ்லாம் ஆதரிக்கவும் இல்லை. மாறாக ஒரு மனிதன் என்பவன் சமூகத்துடன் சேர்ந்து பழக வேண்டும், சமூகத்துடன் இணைந்து பயணிக்க வேண்டும். இந்த சமூகத்தின் இணைப்பின் ஒரு அங்கம்தான் ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு திருமண வாழ்க்கை. இதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அங்கே ஒரு மனிதனை சமூகத்துடன் பின்னி பிணைந்து வாழ்வதற்குரிய ஒரு அங்கமாக ஒரு அம்சமாக அமைத்து வைத்திருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, திருமணம் என்பது இது அல்லாஹ்வுடைய முடிவு. இது அல்லாஹ்வுடைய முடிவு. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு திருமணமும் யாருடைய திறமையை வைத்தோ பணத்தை வைத்தோ செல்வாக்கை வைத்தோ நடப்பது கிடையாது. வானத்தில் முடிவு செய்யப்படாமல் பூமியில் எந்த ஒரு திருமணமும் நடந்தேற மாட்டாது. இதுதான் நமது நம்பிக்கை. நாம் திருமணம் முடித்திருக்கின்றோமா? நாம் திருமணம் முடிக்க போகின்றோமா? எமக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த மனைவி இது அல்லாஹ்வுடைய முடிவு. இது யாரும் எனக்கு இந்த வரத்தை கொண்டு வந்து சேர்த்தார், இவரால் தான் இந்த திருமணம் நடந்தது, இவர்தான் இந்த திருமண பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார் என்பதெல்லாம் இது எமது பேச்சு வழக்கு. வானத்தில் நிச்சயிக்கப்படாமல் பூமியில் எந்த ஒரு திருமணமும் நடந்து முடிய மாட்டாது என்பதுதான் எமது அகீதா. அன்பானவர்களே, ஆகவே ஒரு திருமணம் நடக்கிறது என்றால்
அந்த மன பெண்ணை பற்றி, அந்த கணவனை பற்றி நல்லெண்ணம் அந்த 2 பேருடைய குடும்பத்திலும் ஏற்படுகின்றது. நல்லெண்ணம் இல்லாமல் எந்த ஒரு திருமணமும் நடக்காது. அந்த நல்லெண்ணத்தை போடுவது யார்? மணமகனை பற்றி, மணமகளை பற்றி அவர்களுடைய உள்ளத்தில் நல்லெண்ணத்தை போட்டது யார்? அல்லாஹ். அன்பானவர்களே, மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் எம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான். நான் உன்னை வசதியாக படைக்கவில்லையா என்பதல்ல கேள்வி. உனக்கு நான் கண்ணை தரவில்லையா, உனக்கு ஆரோக்கியத்தை தரவில்லையா என்பதல்ல கேள்வி. யா ஃபுலான் அலம் உஸவ்விஜுக, நான் உனக்கு திருமணம் முடித்து தரவில்லையா என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கேள்வி. என்றால் அந்த திருமணம் என்பது எமது உலக வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு முக்கியமானது, எமது மறுமை வெற்றிக்கு எந்த அளவு பங்கு வகிக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ளலாம். குடும்பங்கள் சேர்ந்து மஹல்லாக்களிலே நண்பர்களுடன் பள்ளிவாசலில் திருமணம் நடக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் எத்தனையோ நாடுகளில் இல்லை. தன்னுடைய மகன் யாரை திருமணம் முடித்திருக்கிறான், தன்னுடைய மகள் யாரை திருமணம் முடித்திருக்கின்றான், பெற்றோர்களுக்கு தெரியாது. தான் பெற்ற குழந்தை ஒரு குழந்தையுடன் வருகின்றாள். அந்த குழந்தைக்கு தந்தை யார் என்று பெற்றோர்களுக்கு தெரியாது. அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு கலாச்சாரம் வெளிநாடுகளிலே இருக்கும் பொழுது, எமது ஊர்களிலே பள்ளிவாசலில் ஊர் சேர்ந்து, நண்பர்கள் சேர்ந்து, தலைமைகள் உலமாக்களுடைய முன்னிலையிலே திருமணங்கள் நடந்து வருவது என்பது அழகான ஒரு கலாச்சாரம். இது பாதுகாக்கப்பட வேண்டும். இது பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் ஊருடைய கட்டுப்பாடு. ஆனால் இன்று மேற்கத்திய கலாச்சாரங்கள் எமது சமூகத்திலே இன்று மெல்ல மெல்ல ஊடுருவிக் கொண்டிருப்பதை நாம் கண்டுகொள்கின்றோம். ஆகவே ஊருக்கென்ற ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், மஹல்லாவுக்கென்ற ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். திருமணம் நடக்கிறது என்றால் அது இப்படித்தான் நடக்க வேண்டும். அன்பானவர்களே, ரகசிய கல்யாணம் அப்படி ஒன்று இஸ்லாத்தில் இல்லை. அலினு பின் நிகாஹ், திருமணம் என்றால் அது பிரபல்யம், திருமணம் என்றால் அது சந்தோஷம், மையத்து வீடு அல்ல. ஆகவே திருமணங்கள் என்பது அழகான முறையிலே எமது ஊர்களிலே நடப்பதை போன்ற இந்த கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். நிகாஹ் என்பது தண்டனையா? இல்லை, இன்று தண்டனையாக சித்தரிக்கப்படுகின்றது. மகனுக்கு பொறுப்பில்லை, ஊர் சுத்தி திரிகிறான், இரவையில் நேரத்தோடு வீட்டுக்கு வருகிறான், இல்லை ஒரு கால் கட்டு போட்டால் அடங்கி விடுவான், அதற்கு திருமணம் முடிக்க வேண்டும். இன்று திருமணத்தை தண்டனையாக சித்தரிக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில பேர் திருமணத்தை பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இன்று பயன்படுத்துகின்றார்கள். மகன் நல்லாக படித்திருக்கின்றான், தொழில் இல்லை, வசதியான இடத்திலே திருமணம் முடித்து கொடுத்தால் சந்தோஷமாக வாழ்வான், பரக்கத்தில்லாமல் போய்விடும். அன்பானவர்களே, திருமணம் ஏன் முடிக்கின்றோம்? ஒரு வாலிபருடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது கண்ணியம், திருமணம் என்பது பலம். பெண் பலவீனமானவள், அந்த பலவீனமான பெண் கொண்டு வருவது ஒரு பலம். ஒரு ஆண் தனிமையிலே போவதற்கும் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு போவதற்கும் அல்லது ஒரு சபைக்கு போவதற்கும் இடையிலே பல நூறு வித்தியாசங்கள் இருக்கின்றது. தனிமையிலே போனால் வாருங்கள், மனைவியுடன் போகும் பொழுது கண்ணியமாக எம்மை வரவேற்பார்கள். ஆகவே பெண் என்பவள் பலவீனமானவள் தான். அந்த பலவீனமான பெண் கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு பலத்தை. அன்பானவர்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும்
திருமணத்தின் மூலமாக. இந்த திருமணத்திற்கு பிறகு புதிய உறவுகள் கிடைக்கின்றது, புதிய குடும்பங்கள் கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த 2 திருமணங்கள். யகூதியுடைய மகளை திருமணம் முடிக்கின்றார்கள். யகூதி என்பவர்கள் யார்? முஸ்லிம்களுக்கு மிகவும் பரம விரோதி. அஷத்துன் நாஸு அதாவா, அல் குர்ஆன் பேசுகின்றது. அப்படியான ஒரு யகூதியின் தலைவன் ஹுயையுடைய மகள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கின்றார்கள். அன்பானவர்களே, பத்ரிலே எதிரியாக வந்தார், உஹதிலே எதிரியாக வந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டவர்கள் அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, எதிரியாக இருந்த 2 குடும்பம் திருமணத்துக்கு பிறகு ஒற்றுமையாக மாறிவிட்டார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த 2 திருமணம். இப்படி பல இருக்கின்றது. ஆனால் இன்று எமது சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, ஒன்றாக படித்து ஒரே நண்பர்களாக இருந்தவர்கள், நானா தம்பியாக இருந்தவர்கள், ஒற்றுமையாக இருந்தவர்கள் திருமணத்துக்கு பிறகு பகைவர்களாக மாறிவிடுகின்றார்கள். பரக்கத்தில்லாத திருமணம் என்பது இதுதான். அங்கே பகைவர்களாக இருந்தவர்கள் திருமணத்துக்கு பிறகு நண்பர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் இங்கே நண்பர்களாக இருந்தவர்கள் திருமணத்துக்கு பிறகு மச்சானும் மச்சினனும் முகத்தை பார்ப்பதில்லை. சம்பந்தி மௌத்தானாலும் உங்களோட வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சபதம் விடக்கூடிய அளவு இன்று விரிசல் ஏற்படுகிறது என்றால் இதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர் திருமணமா? அன்பானவர்களே, ஆகவே திருமணத்துக்கு பிறகு புதிய உறவுகள் கிடைக்கின்றது. இன்று சில பேர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். மாப்பிள்ளை மட்டும் போதும், பெண் மட்டும் போதும், பெண்ணுடைய வீடும் வாசலும் காணியும் போதும், குடும்பம் தேவையில்லை என்று சொல்கின்றார்கள். இதற்கு திருமணம் முடிக்க தேவையில்லை. அன்பானவர்களே, திருமணம் என்பது 2 உறவுகள், 2 உடம்புகள் ஒன்று சேரக்கூடிய இடம் அல்ல. 2 குடும்பங்கள், 2 உறவுகள், 2 ஊர் ஒற்றுமைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத் இந்த திருமணம். அன்பானவர்களே, ஆகவே நல்ல நோக்கங்கள் இருக்க வேண்டும். நானும் எனது மனைவியும் தஹஜ்ஜத் தொழ வேண்டும். நானும் என்னுடைய மனைவியும் தஹஜ்ஜத்திலே எழுந்து குர்ஆன் ஓத வேண்டும், துஆ செய்ய வேண்டும். நான் தூங்கினால் என்னுடைய மனைவி என்னை எழுப்பாட்ட வேண்டும், மனைவி தூங்கினால் என்னுடைய மனைவியை நான் எழுப்பாட்ட வேண்டும். சிந்திப்போமே, நானும் என்னுடைய மனைவியும் கடைசியாக ஒன்றாக பக்கத்து முசல்லாவிலே தஹஜ்ஜத் தொழுது எத்தனை நாள்? அன்பானவர்களே, நாமும் திருமணம் முடிக்கின்றோம், அந்நியர்களும் திருமணம் முடிக்கின்றார்கள். இந்த 2 திருமணத்துக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன? அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கின்றார்கள், அவர்களுடைய பிள்ளைகளை படிப்பிக்கின்றார்கள், கலாச்சார ரீதியாக பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள். நாமும் அதே வேலையை செய்கிறோம் என்றால் அவர்களுடைய திருமணத்துக்கும் எமது திருமணத்துக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன? நாமும் சுஜூது செய்கிறோம், அவர்களும் சுஜூது செய்கின்றார்கள். எமது சுஜூத் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும், அவர்கள் செய்யக்கூடிய சுஜூத் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்றால் 2ம் ஒரே செயல்தானே. வித்தியாசம் என்ன? உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த எண்ணம். நாம் சுஜூது செய்வது இந்த உலகத்தை, ரப்புல் ஆலமீனை படைத்த அல்லாஹ்வுக்கு. அவர்கள் சுஜூது செய்வது சிலைக்கு. அன்பானவர்களே, இதே போன்றுதான் எமது திருமணம் என்பது மறுமை. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், ஹும் வஅஸ்வாஜுஹும் அலல் அராயிகி யத்தகியூன். திருமண உறவு என்பது
அது இந்த உலகத்துடன் முடிந்துவிடக்கூடிய உறவு அல்ல. பிசினஸ் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், அந்த வியாபாரம் இந்த உலகத்துடன் முடிந்துவிடும். ஆனால் திருமணம் என்பது இந்த உலகத்துடன் முடியக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அது சொர்க்கத்தின் மெத்தை வரைக்கும் சென்று சேர்கின்றது. அதனால் தான் இன்று சில பேர்கள் திருமணத்தை ஆன்லைனிலே முடிக்கின்றார்கள். ஆன்லைன் திருமணம் என்பது இஸ்லாத்திலே இல்லை. ஆனால் இன்று வியாபாரத்தை நாங்கள் ஆன்லைனிலே செய்கிறோம். மாப்பிள்ளை அங்கே, ஆகவே நேரடியாக இல்லாவிட்டாலும் நாங்கள் லைவிலே நாங்கள் ஆன்லைனில் திருமணம் முடிக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். அன்பானவர்களே, திருமணம் என்பது வியாபாரமா? திருமணம் என்பது ஒரு பொருளை மாற்றிக்கொள்வதா? இல்லை. இது மீசாகன் கலீலா, இது அவிக்க முடியாத ஒரு முடிச்சு, பலமான ஒரு ஒப்பந்தம். திருமணம் நடக்கிறது என்றால் இது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்பது நாம் செய்யக்கூடிய வியாபாரத்துக்கு ஒப்பாக மாட்டாது. ஆகவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் எமது திருமணத்துடைய நோக்கம், நாம் திருமணம் முடித்தோம், திருமணம் முடிக்க போகின்றோம், நோக்கங்களை அழகாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பணம் நோக்கமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்தில்லாமல் போய்விடும். மறுமையை நோக்கமாக வைத்து அமல் இபாதத்துக்கள், அன்பானவர்களே, நான் குர்ஆன் ஓத வேண்டும், என்னுடைய மனைவி குர்ஆனை கேட்க வேண்டும். இந்த சூழல் எமது வீட்டிலே இருக்குமாக இருந்தால் அந்த சூழல் எந்த அளவு ஒரு இன்பகரமான, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பமாக மாறும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். அன்பானவர்களே, மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை? மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரை? எமக்கு அமைந்திருக்கக்கூடிய மனைவியை. அன்பானவர்களே, திருப்தி அடைய வேண்டும். இது ரப்புல் ஆலமீன் உடைய முடிவு, தீர்மானம் நடைபெறுகின்றது. சில விடயங்கள் இருக்கின்றது, அது அல்லாஹ்வுடைய தீர்மானம். எனது தாய், இது என்னுடைய முடிவா? என்னுடைய தந்தை, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய அழகு, என்னுடைய தோற்றம், என்னுடைய நிறம், இது அல்லாஹ்வுடைய தீர்மானம். இதை நினைத்து நினைத்து நான் வாடுவதால், வருந்துவதால் எதுவும் மாறாது. இதே போன்றுதான் எமக்கு அமைந்த மனைவி, எமக்கு அமைய போகக்கூடிய மனைவி, இது அல்லாஹ்வுடைய தீர்மானம். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருப்தி அடைய வேண்டும், கபூல் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, அப்படி இல்லை என்றால் நாம் தான் நோயாளியாக போய்விடுவோம், மனநோயாளர்களாக மாறிவிடுவோம். அபு உஸ்மான் அல் ஹியரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முக்கியமான ஒரு சலஃபு சாலிஹ். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் அமல் அர்ஜா இன்தல்லாஹ், நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு மிகவும் ஆதரவு வைக்கக்கூடிய அமல் எது? நீங்கள் சொர்க்கம் நுழைவதற்கு ஆதரவு வைக்கக்கூடிய அமல் என்ற ஒரு கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்டால் உங்களுடைய மனதிலே என்ன தோணும்? நான் பள்ளி கட்டி கொடுத்தது, நான் கல்விக்கு செலவழித்தது, என்னுடைய தர்மம் என்று நாம் ஒவ்வொன்றை யோசிப்போம். ஆனால் அபு உஸ்மான் அல் ஹியரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் சொர்க்கம் செல்வதற்கு ஆதரவு வைத்த அமல் எது தெரியுமா? என்னுடைய திருமணம் என்றார்கள். ஆச்சரியம், கேள்வி கேட்டவருக்கு ஆச்சரியம். திருமணமா? அது என்ன? சொன்னார்கள், என்னுடைய மனைவியை நான் பார்த்து திருமணம் முடித்தேன், பார்க்கும் பொழுது அழகாக இருந்தது, பிடித்தது, திருமணம் முடித்தேன். முடித்ததற்கு பிறகு என்னுடைய மனைவியில் சில நோய்களை கண்டேன். அருவருப்பான நோய், அருவருப்பான சில நோய்களை நான் கண்டேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி, என்னுடைய மனைவியுடன் நான் 15 வருட காலம் வாழ்ந்தேன். அந்த நோயால் என்னுடைய மனைவி மரணித்து விட்டாள். ஆனால் அந்த 15 வருடமும் என்னுடைய மனைவியிடத்தில் அந்த நோயை நான் குறை சொன்னது கிடையாது. இந்த அமல் நான் சொர்க்கம் செல்வதற்கு ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்கிறார் என்றார். குறையில்லாத மனிதர் யார்? எமது குறைகளை எமது மனைவிமார்கள் பட்டியலிட போனால்? ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய தீர்மானம்.
இதை நாம் மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எமது மனைவிமார்களை நாம் குறை செல்வதிலே எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட மாட்டாது. ஆகவே நோய்கள் இருக்கும், நமக்கு மனதுக்கு பிடிக்காமல் இருக்கும், அல்ல வேறு வேறு சில காரணங்கள் இருக்கலாம். இதை பார்த்து நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கி நாம் தான் மனநோயாளர்களாக ஆகிவிடுவோமே ஒழிய அங்கே எதுவுமே மாற மாட்டாது. குடும்பத்துக்கு செலவழிப்பது தர்மம், சதகா. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உணவை தீட்டி விடுவது தர்மம் என்றார்கள். அன்பானவர்களே, ஒரு ஆணுடைய பலம், ஒரு ஆணுடைய கண்ணியம் வீரத்திலும் செலவழிப்பதிலும் இருக்கின்றது. குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும். அதனால்தான் நாம் குடும்பத்துக்கு செலவழிப்பது பாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி மா நகஸ மாலுன் மின் ஸதகா, நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு தர்மமாக செய்யக்கூடிய எதுவும் அது குறைந்து விடாது. உங்களுடைய மனைவிக்கு செலவழிக்கின்றீர்களா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு செலவழிக்கின்றீர்களா, அதிலே எந்த ஒரு குறைவும் ஏற்பட மாட்டாது, அது திரும்பி வரும். உங்களுடைய மனைவியுடைய வாயிலே நீங்கள் உணவை ஊட்டி விடுவது இது தர்மம் என்றார்கள். இந்த ஹதீஸ் யாருக்கு தெரியாது? இந்த ஹதீஸ் தெரியாதவர்கள் யாராவது இந்த சபையிலே இருப்போமா? ஆனால் யோசித்து பார்ப்போம், என்னுடைய மனைவிக்கு கடைசியாக உணவை ஊட்டிவிட்டு எத்தனை நாள்? என்னுடைய மனைவியுடன் சேர்ந்து சந்தோஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஆட்டிறைச்சியை கடித்து நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சாப்பிட்ட அந்த இறைச்சியுடைய அந்த எலும்பை எடுத்து நான் கடித்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடித்து சாப்பிடுவார்கள். அன்பானவர்களே, ஒரு பெண்மணி இதை சொல்கிறாள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பெண்கள் இதை விரும்புகின்றார்கள், ஒன்றாக சாப்பிடுவதை, சேர்ந்து சாப்பிடுவதை. தன்னுடைய கணவன் தனக்கு ஊட்டிவிட வேண்டும். அன்பானவர்களே, இதுதான் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இதை விட்டுவிட்டு நாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய இயந்திரமாக காலையிலே இருந்து இரவு வரைக்கும் இன்று இயந்திரமாக இன்று மனிதன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றான். மூச்சு நின்றால் அனைத்தும் நின்றுவிடும், வாழ்ந்ததற்குரிய அடையாளமே இல்லாமல் போய்விடும். ஆகவே அன்பானவர்களே, நாம் வாழ்ந்ததற்குரிய அடையாளம் எமது குடும்பத்திலே நிலைக்க வேண்டும். ஆகவே நாம் அன்பாக எமது மனைவிமார்களுடன் நாம் பழக வேண்டும். குறைகள் இருக்கும், அவைகளை நிவர்த்தி செய்யலாம். அன்பானவர்களே, குறைஷிகள் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதிலே இருந்து வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு பெண் பெற்றோர்களுடன் வாழும் காலத்தை விட கணவனுடன் வாழும் காலம்தான் அதிகம். ஆகவே கணவனுக்கு எப்படி மனைவியாக இருக்க வேண்டும், பிள்ளைக்கு எவ்வாறு தாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது யார்? பள்ளி ஹசரத்தா, பாடசாலையிலா? இல்லை, பெற்றோர்களாகிய நாம். அன்பானவர்கள், இன்று தர்பியத் குறைந்து விட்டது. இரக்கம் என்ற பெயரிலே குழந்தைகளுக்கு எதையோ விதைக்கின்றோம். இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்வதில்லை. அதனால் இன்று பல குடும்பங்கள் நாசமாகி போய்விட்டது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அனுபவங்கள், இதை பேசுவதற்கு யாரும் மிம்பர் மேடை போட்டு தர மாட்டார்கள், மேடை போட்டு தர மாட்டார்கள். பிள்ளைக்கு திருமணம் என்று சொன்னால் ஊரெல்லாம் நோட்டீஸ் அடிக்கின்றோம், ஊரெல்லாம் செல்கின்றோம், என்னுடைய மகளுக்கு திருமணம், மகனுக்கு திருமணம் என்று. அன்பானவர்களே, கதாநாயகர்கள் அந்த மணமகளை உட்கார வைத்து அரமணித்தியாலம் ஒரு தந்தையாக இருந்து அந்த பிள்ளைக்கு நான் உபதேசம் செய்திருக்கின்றேனா? சிந்திக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது குறைஷிகளுடைய பழக்கம், அரபிகளுடைய பழக்கம். சிறு வயதிலே இருந்து அவர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அன்பானவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கணவன் தான் அமீர், கணவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். தனக்கு மேலே
ஒரு ஆள் இருப்பது என்பது அது எமக்குரிய பாதுகாப்பு, அது கேவலம் அல்ல. ஆனால் இன்று திருமணம் முடிக்கும் பொழுதே முதலாவது நாள் சொல்வது கணவனை கைக்குள்ளே போட வேண்டும். இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். போட்டு என்ன செய்ய? அன்பானவர்களே, ஆகவே கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற விடயங்கள் அங்கே பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஆண் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். மனைவியை மதிக்க வேண்டும், பெண்ணை மதிக்க வேண்டும். கண்ணாடியை உடைத்தால் ஒட்டலாமா? ஒட்டினாலும் தாகி இருக்கும். இதே போன்றுதான் பெண்களுடைய உள்ளங்கள். சொன்னார்கள், கவாரீர், ஒரு கண்ணாடியை நீங்கள் ஒரு வாகனத்திலே ஏற்றி கொண்டு செல்லும் பொழுது எவ்வளவு கவனமாக நீங்கள் அந்த கண்ணாடியை எடுத்து செல்வீர்களோ, இதே போன்றுதான் பெண்களை நீங்கள் கண்ணாடியை போன்று பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியாதையை நாம் பார்க்க வேண்டும். திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய சில கணவன்மார்கள் இன்று பிள்ளைக்காக வேண்டி எதையும் கொடுக்கின்றோம், சொத்து செல்வம் காணி பூமி, ஆனால் தொழாத மருமகன் வீட்டுக்குள் முசீபத். தன்னுடைய மகளுக்காக எதையும் கொடுக்க தயார், ஆனால் தலையில்லாத முண்டத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள் வைக்க தயாராகிவிட்டோம். தொழுகை இல்லாத மருமகன். அன்பானவர்களே, இன்று சில மணமகன், சில ஆண்கள் இன்று மனநோயாளர்கள். திருமணம் முடித்தால் அந்த காலத்திலே ஆரம்பத்திலே மூத்தவர்களிடத்திலே போய் துவா செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள் என்று உலமாக்களை நாடி சென்ற காலம் போய் இப்பொழுது திருமணம் எல்லாம் போட்டோ பிடிக்கக்கூடிய ஒரு தியேட்டராக மாறிவிட்டது. பள்ளிவாசல் என்ற கண்ணியம் இழந்து போய்விட்டது. திருமணம் முடித்தவர்கள் அங்கே பீச்சிலும் வயலிலும் நடு ரோட்டிலும், எங்கே என்றால் போட்டோ ஷூட். இது ஒரு மனநோய். இப்படியான மனநோயாளர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டாம். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். அழகாக சிந்தித்து எமது பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்று திருமணம் முடித்த 4 ஜோடி 5 ஜோடி இன்று ஊரில் இருந்து வெளியூருக்கு செல்கின்றார்கள். மோசமான ஒரு கலாச்சாரம். உறவினர்களுடன் செல்லுங்கள், குடும்பத்துடன் செல்லுங்கள், பெற்றோர்களுடன் செல்லுங்கள். கிளாஸ்மேட் என்று 5 ஜோடி 5 பைக்களிலே உலாவுகின்றார்கள். இது எப்படி? அன்பானவர்களே, இன்று நடக்கக்கூடிய கலாச்சார சீர்கேடுகள் என்ன என்று நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆகவே இவைகளை நாம் எமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது பெற்றோர்களுடைய கடமை. அன்பானவர்களே, கணவனை வரவேற்பது என்பது ஒரு அமல். கணவனுக்கு முன்னால் அழகாக மனம் பூசிக்கொண்டிருப்பது என்பது ஒரு அமல். இன்று சில ஆண்களுக்கு அத்தர் பூசுகிற தேவையே இல்லை. மனைவி அழகாக இருக்க வேண்டும், ஆனால் இவர் அதே ஊத்த, அதே நாத்தம். அன்பானவர்களே, இது எப்படி? அதே பழைய உடுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனைவிக்கு நான் என்னை அலங்கரித்துக் கொள்வேன். ஒரு ஜும்மாவுக்கு வரும் பொழுது எவ்வாறு நாம் மனமணக்க கமகம என்று வந்திருக்கின்றோமோ, இதே போன்றுதான் எமது வீட்டுக்குள் போகும் பொழுதும் அந்த ஆண் போக வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கணவனிடத்தில் யாரை பற்றியும் பெருமை பேசக்கூடாது. தந்தையை பற்றியும் கணவனிடத்திலே பெருமை பேசக்கூடாது. நோயாளியாக நடிக்கக்கூடாது. தன் மீது அக்கறை இருக்கின்றதா என்று பரிசிப்பதற்காக வேண்டி இன்று சில பேர்கள் நோயாளியாக நடிப்பார்கள். இது ஒரு பெண்களுக்கு ஆரோக்கியமான விடயம் இல்லை என்பதை அங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் இந்த திருமண வாழ்க்கையிலே மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்று சில பேர்கள் கேட்கின்றார்கள், எங்கே வாழ வேண்டும்? திருமணம் முடித்ததற்கு பிறகு கணவன் மனைவி எங்கே வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? அவர்களை தனியே வாழ விட வேண்டும். இன்று குடும்ப பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் 3ஆம் நபர். அந்த 3ஆம் நபர் யாரு? பெற்றோர்கள். பிள்ளைகளை தனிமையில் வாழ விட வேண்டும். தனி குடுத்தனம் என்பது இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான ஒரு அம்சம்.
நான் வளர்த்தது, நான் பெற்றது, நான் கஷ்டப்பட்டது, என்னுடைய பிள்ளை என்னுடன் இருக்க வேண்டும் என்று இன்று திருமணம் நடக்கின்றது. ஒரே வீட்டுக்குள் வாழ்கின்றார்கள். அங்கே கணவனும் மனைவியும் கொஞ்சம் சத்தம் போடும் பொழுது இங்கே மாமனார் கேட்கிறார், என்ன சத்தம்? வெறையா? ஏன் தேவையில்லாத வேலை? அவர்கள் சண்டை பிடிப்பார்கள். நாளை அவர்கள் சமாதானமாகி விடுவார்கள். என்ன கறி? நேத்தும் மரக்கறி, முந்த நாளும் மரக்கறி, இன்று மீன். என்னோட இருக்கக்குள்ள ஈரலும் மாங்காவும். உடுப்பு எத்தனை எடுத்து? ஒரு உடுப்பா? உன்னோட நான் உனக்கு எத்தனை உடுப்பு எடுத்தந்தன்? ஏன்? லைஸ மின்னா மன் கத்தப இம்ராஅத்தன் அலா ஜௌஜிஹா. தன்னுடைய கணவனுக்கு எதிராக தூண்டிவிடக்கூடியவர்கள், மனைவியை தூண்டக்கூடியவர்கள், அவர் எங்களுடைய இஸ்லாத்தை சார்ந்தவர் அல்ல. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிக கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே இரக்கம் என்ற பெயரிலே எமது பிள்ளைகளுக்கு நாம் நஞ்சை ஊட்டக்கூடாது. ஆகவே பிள்ளைகள் எங்கு வாழ வேண்டும்? அவர்கள் தனிமையில் வாழ வேண்டும், தனியே வாழ விட வேண்டும். நாம் தூரத்திலே இருந்து அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்படியாக நாம் வாழும் பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். திருமணம் ஆரம்பிக்கின்றது. மணமகன் 4:30க்கு திருமணம் என்று அங்கே நேரம் போடப்படுகின்றது. ஆனால் மணமகனும் நண்பர்களும் கூத்தடித்துக் கொண்டு 5 மணிக்கு வருகின்றார்கள், 5:30க்கு வருகின்றார்கள். இங்கே சபையில இருக்கக்கூடிய உலமாக்கள், மூத்தவர்கள் எல்லாம் மனம் நொந்து போயிருக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய முதலாவது நாளே, சி இன்னும் வரலையா மாப்பிள்ளை, இன்னும் வரலையா என்று மூத்தவர்கள், உலமாக்கள், தலைவர்கள் எல்லாம் மனம் நோகுன்றார்கள். இந்த திருமணம் எப்படி பறக்கத்தாக முடியும்? உங்களால் 4:30க்கு வர முடியவிட்டால் 5 மணிக்கு தான் வர முடியும் என்றால் அந்த நேரத்தை போடுங்கள். இதை மூத்தவர்கள் கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இப்படியான ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குடும்பங்களையும் ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, கண்குளிர்ச்சியான ஒரு குடும்பமாக நீ ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவியை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக நீ ஆக்கி தந்தருள்வாயாக. எங்களுடைய மனைவியை நாங்கள் பொருந்தி கொண்டு திருப்தி அடைந்து கொண்டு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கையிலே யா அல்லாஹ் சந்தோஷமாக நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தொழுகையாளியான, மார்க்கப்பட்டுள்ள யா அல்லாஹ் சோடிகளை நீ கொண்டு வந்து சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இந்த ஊரை நீ கபூல் செய்வாயாக. இந்த ஊரை நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஊருடைய உலமாக்களை நீ கபூல் செய்வாயாக. நிர்வாகத்தினரை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த ஊருக்காக பாடுபட்டு கபராளிகளாக வாழ்கின்றார்களோ அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளியிலே செய்யக்கூடிய அனைத்து அமல்களுடைய ஒரு பங்கை அந்த கபராளிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய நோயை குணப்படுத்தி விடுவாயாக. யாரெல்லாம் கடன் சுமையிலே தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய கடன் சுமைகளை நீ போக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யாரெல்லாம் ஒரு பொருத்தமான ஒரு சோடி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணைவரை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.